இந்த கதையை நான் அஜித் பிரதர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நான் அந்த அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க சொத்தை அப்படின்ற மேட்டர், அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட தான் சொன்னாரு, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் இல்ல 3 பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயம். யங் பால்ட்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்களை சொல்லல, சின்னவங்களை சொல்றேன். சின்ன வயசுலயே முடிவு இழந்துட்டு யங் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்ட்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கலாம். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்ட்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அதுல வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதுன்னு நிப்பாட்டினா என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாருமே பாடி ஷேமிங் இல்ல ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு தெரிஞ்சிச்சு.